நேரங்களிலே நமது வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை காண முடிவதில்லை. மனமாற்றத்திற்கு பதிலாக தடுமாற்றம் ஏற்படுகின்றது. நாம் திருச்சபையில் பெற்றுக்கொள்ளும் அனைத்து திருவருட்சாதனங்களும் மனமாற்றத்திற்கானது, ஆனால் அது தடுமாற்றத்திற்கானதாக மாற்றப்படுகின்றது நமது வாழ்க்கையின் மூலமாக. நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம், இரண்டு முக்கியமானவர்கள், திருச்சபையின் தூண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், புனித பேதுரு, புனித பவுலடிகளார். புனித பவுலடிகளார் தமஸ்கு நகரை நோக்கி கிறிஸ்தவர்களை அழிக்கச் செல்கின்ற பொழுது அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்து சொன்னது, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? சவுலாக இருந்து பிறரை துன்பப்படுத்திய சவுல் பவுலடிகளாக மாறுகின்ற பொழுது அவர் என்ன கூறினான் என்றால், நான் இறைவனுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக துன்பப்பட ரெடியாக இருக்கிறேன் என்று கூறினார். இதுதான் மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்பது தடுமாற்றம் அல்ல, மாறாக நிலையான மனமாற்றமாக இருந்தது. கடைசி வரை இறைவனுக்காக தான் கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அதே போல புனித பேதுரு, மற்றொரு திருச்சபையின் தூண், இறைவனை 3 முறை மறுதலித்த பிறகும் தனது துன்பங்களுக்காக, தனது தவறுக்காக வெம்பி அழுது மன்னித்து கேட்ட பிறகு தான் எந்த காலத்திலும் இறைவனை இனி மறுதலிக்கப் போவதில்லை என்ற உறுதியோடு கடைசி நிலை வரை அவர் இறைவனுக்காக வாழ்ந்தார். யாரெல்லாம் காணுகின்ற பொழுது அவர் பயந்து ஓடினாரோ அவர்களுக்கு முன் இறைவனை பற்றி போதித்தார். இதுதான் மனமாற்றம். நாம் பல நேரங்களிலே மனமாற்றம் என்று சொல்லிக்கொண்டு தடுமாற்றத்தில் இருக்கின்றோம். நாம் சிந்தித்து பார்ப்போம், எப்பேற்பட்ட மனமாற்றத்தை நாம் கொண்டிருக்கின்றேன்? நிலையான மனமாற்றத்தை கொண்டிருக்கின்றேனா அல்லது தடுமாற்றத்தை கொண்டிருக்கின்றேனா? இரண்டாவதாக கீழ்ப்படிதல். திருவிவிலியத்திலே கீழ்ப்படிதலை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமானவர்களை குறிப்பிடலாம். எந்த நிலையிலும் நாம் இறைமகனை தவிர வேறு எவரையும் எடுத்துக்காட்டாக கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில பார்ப்போம், பல பேர், பல ஸ்டார்கள் ஹீரோயின்களை இமேஜ் பண்ணுவாங்க, இமிடேட் பண்ணுவாங்க. இல்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்து மட்டுமே நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான இறைவன், உன்னதமான மனிதன்.